ப்ரோ அவங்களதான் பார்க்க வந்தோம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ப்ரோ. எப்படி தாங்க போறீங்கன்னு தெரியல. அதாவது வாழ்க்கைன்றது ஒரு புக்கு மாதிரி தான் ப்ரோ. அதுல வந்து காதல்ன்றது ஒரு பேஜஸ் தான், பக்கம் மாதிரி. அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அடுத்து மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ப்ரோ. அது என்ன இந்த மாதிரிமா உன் லவர் இன்னொரு பையன் கூட சுத்தி இருக்கு, அதை சொல்றதை விட்டு என்னமோ அதுல என்னமோ ஏன் அப்படி இருக்கு? அதான் ப்ரோ. தெரியும் ப்ரோ, பிரேக்கப் பண்ணிட்டேன் 2 நாள் ஆச்சு. அதான் இந்த ஃபீலிங்கா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, அடுத்தது மூவ் ஆன் ஆயிட்டேன். வேற ஒரு காதல் ப்ரோ. வேற லவ்வா? இந்த 2 நாள் பிரேக்கப் பண்ணி இன்னொரு லவ்வா? அதுக்குள்ளே பாத்தியா? இதே நம்ம ஜென்ரேஷனா அந்த பொண்ணு ஆசிட் ஊத்துவாங்க, இல்லை அந்த பொண்ணை மிரட்டுவாங்க, அடிப்பாங்க. இப்போ பாரு இன்னொரு லவ். தயா நியூ ஜென்ரேஷனு நீங்க இருக்க பாரு. சூப்பர் ப்ரோ. ஆனா அதுலயே ஒரு சின்ன சிக்கல் ப்ரோ. என்ன பிரச்சனை? வீட்டுல தெரிஞ்சிருச்சு ப்ரோ, என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல இவ்வளவுதானே, யார்கிட்ட பேசணும் சொல்லு, நாங்க 2 வந்து பேசுறோம். கண்டிப்பா. இல்ல ஏதாவது அடித்தடி பண்ணி தூக்கணுமா சொல்லு, தட்டி தூக்கிடுவோம் பசங்க இறக்குற. எனக்காக வருவீங்களா ப்ரோ? நிப்போம் ப்ரோ. சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. நிக்கிறோம். உங்க புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோ, என்ன பண்றதுன்னு தெரியல. புருஷனா? புது ஜென்ரேஷனு. ப்ரோ ப்ரோ ப்ரோ, நீ சொல்லும் காதல் எல்லாம் மலையேறி போச்சு சிட்டு, தும்மல போல வந்து போகுது இந்த காதலு.